பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 78:24. மன்னாய் அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, மன்னாவை ஆகாரமாக கொடுத்து வானத்தின் தானியத்தால் அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம் கீழே சொல்லுகிற இந்த வானத்தின் தானியம் என்னன்னா, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் போகும்போது பிரவேசிக்க போவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே நடந்து போகும்போது ஒரு நாளும் அவர்கள் பசியாய் பட்டினியாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தாராம். இந்த மன்னா தூதர்களின் அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு கொடுக்கிற உணவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மன்னாவாகிய இயேசு அவர்களுக்கு ஜீவ அப்பமாய் மாறிவிடுகிறார். ஒரு மாதமும் பந்தி எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அதுதான் வானத்தின் தானியம். இந்த காலையில் அருமை தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே கட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆகார குறைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலையில் இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தின் அப்பமாய் இருக்கிற, வானத்தின் தானியமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு ஜீவ அப்பமாய் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.